பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் உங்களை, நேரலையில் இருக்கிற உங்களையும், இப்பொழுது இணையதள வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களையும், குடும்பங்களையும், போதக பிதாக்களையும், தேவ ஊழியர்களையும், சகோதர சகோதரிகளும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தின் தலைப்பு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தமிழ்ல சொல்லப்படுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர். மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த தலைப்பில் தேவனானவர் இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேசும்படியாக இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதோ தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. So prepare a table before me in the presence of my enemies. So anoint my head with oil, my cup runneth over. Hallelujah. My cup runneth over. My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு இருக்கிற இடங்களிலே, ஆங்காங்க வீடுகளில் இருக்கிறவர்கள் வீடுகளிலும், அல்லது ஆபீஸில் இருக்கிறவர்கள் ஆபீஸிலும், இப்போது நேரலையில் ஆலயத்தில் இருக்கிறவர்கள் முழங்கால் படியிடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஒரு விசை கூடப்பா, இந்த கால வேளையில் ஜூலை மாதம் இந்த 26ஆம் தேதி ஓய்வு நாளில் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த உன்னத கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மை கப் ரன் அவுட் ஓவர். மை கப் ரன் அவுட் ஓவர். மை கப் ரன் அவுட் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு மக்கள் பாத்திரம் நிரம்பட்டும் அப்பா. அவர்கள் முதலாவது பாத்திரம் என்றால் அவருடைய இருதயம், அவங்க இருதயம், அவங்க உள்ளம் தேவனுடைய அன்பால், தேவனுடைய விசேஷ கிருபையால், வல்லமையால் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். நிரம்பட்டும் சுவாமி. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆத்தும பாரம் கொண்டவர்களாய் நிரம்பி வழியட்டும். அன்னை ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும். அவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் மழை பொழியட்டும். நிரம்பி வழியட்டும். இதுவரை கண்டிராத, பெற்றிராத ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை, அனல் அக்னியை பெற்றுக்கொள்வார்களாக. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலும், பெற்றோர்கள் குடும்பமாய் தேவனுக்கு, தேவன் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிதலுமாய் என் தேவன் அப்படிப்பட்ட நிரம்பி ஒரு வழிதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23 அதிகாரத்தில் 5 வசனத்தை தேவனானவர் திருவிழம் பற்றி இருக்கிறார். வாசிக்கலாம். பிரியமான தேவனுடைய ஜனமே, உன் சத்துருக்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? உன் சத்துருக்களுக்கு முன்பாக. எப்பொழுதும் சத்துருன்ட்டா என் துரோகி. உன் பக்கத்து வீட்டுக்கார செத்துட்டா சந்தோஷமா? உன் முன்னாடி வீட்டுக்கார செத்துட்டா சந்தோஷமா? எனக்கு அன்பானவர்களே, உனக்கு பின்னால முன்னால சைடுல இருக்கிறவர்கள் சத்துருக்கள், விரோதிகள், அவர்கள் செத்து விட்ட சந்தோஷமா? நோ, நெவர். சந்தோஷப்படவே கூடாது.
சத்துருக்கள் சாவதற்கு, உன் விரோதிகள் அழிவதற்கு நீ ஒரு நாளும் சந்தோஷப்படவே கூடாது. அவர்களுக்காக துக்கம் கொண்டு நீங்கள் அவர்களுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி கதறி முடிந்த அளவுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக அண்ணன் தண்ணி புசியாமல் குடியாமல், கடவுளே, இயேசுவே, என் ஆண்டவனே, இவர்களை, என் சத்துருக்களை, என் விரோதிகளை, எனக்கு உபத்திரத்தை கொண்டு வருகிறார்களே, இவர்களை மன்னிங்க சுவாமி, மன்னிங்க ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி மாத்திரம் முடிந்த அளவுக்கு ஒரு பாஸ்டிங், அண்ணன் தண்ணி புசியாமல், நீ குடியாமல், நீ ஒரு நாள் கால வேளையிலிருந்து ஒருவேளை மாலை வேலை வரைக்கும் நீங்கள் உபவாசம் போடலாம், அல்லது கால வேளையிலிருந்து மதிய வரைக்கும் நீங்கள் உபவாசம் போட்டு அதை பாஸ்டிங் இருந்து ஒருவேளை உங்கள் வீடுகளிலே நீங்கள் பிரேயர் பண்ணலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் தொழுது கொள்ளலாம். யாருக்காக? பக்கத்து வீட்டு லெப்ட் சைடில் இருக்கிற பெருமாளும், முன்னாடி இருக்கிற முருகனும், வலது கையில் இருக்கிற ராமனும், பின்னாடி இருக்கிற மாரியம்மாவும், இவங்க 4 பேரும் உனக்கு சத்ரு, உனக்கு விரோதி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சத்துருக்கள் அல்ல, அவர்கள் விரோதிகள் அல்ல, அவர்கள் உங்களை அழிக்க பிறந்தவர்கள் அல்ல. அவர்களும் உன் தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் சகோதர சகோதரிகள், உனக்கு அண்ணன் தம்பிகள், மாமன் மைத்துனர்கள், உறவுகள், பங்காளிகள், அல்லது ஊர்க்காரர்கள், உறவுக்காரர்கள், யாராயிருந்தாலும் அவர்களுக்காக நாம் துக்கம் கொண்டு கண்ணீர் சிந்தி கதறி முடிந்த அளவுக்கு அண்ணன் தண்ணி புசியாமல் ஜெபம் பண்ணி, கடவுளே, அவர்களை மன்னியும், அவர்கள் பாவங்களை மன்னியும், அவர்கள் சாபங்களை மன்னியும், அப்படி என்று நாம் ஜெபிக்கப்படும் போதுதான், அப்படி என்று ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் உன் கூக்குரலை கேட்டு உனக்கு பதில் தந்து தேவனானவர் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். மை கப் ரன்னத் ஓவர், மை கப் ரன்னத் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை, வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களை, பிசினஸ் உனக்கு நேராக இன்னொருத்தர் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பார், தொழிலுக்கு நேராக இன்னொருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிப்பார். அந்த தொழிலுக்கு நேராக அவர் நான் செய்கிற தொழிலை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஒரு டிஃபன் கடை போட்டான், அவர்கள் டிஃபன் கடை போட்டு விட்டார்கள். நான் ஒரு பங்க் கடை போட்டான், அவர்கள் ஒரு பங்க் கடை போட்டு விட்டார்கள். நான் ஒரு புதிய இல்லத்தை கட்டினால் அவர்களும் கட்டுகிறார்கள். என் வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கி மாட்டினா அவர்களும் டிவி வாங்கி மாட்டுகிறார்கள். நான் ஒரு பைக் வாங்கினா அவர்களும் வாங்குகிறார்கள். நான் ஒரு கார் வாங்கினா அவர்களும் வாங்குகிறார்கள். ஆகவே அவர்கள் வாங்கினால் அவர்கள் சத்துருக்கள் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரு நாள் தவறுதலாக சத்துருக்கள் என்று நாம் நினைக்கவே கூடாது. கவனிக்க வேண்டும், சத்தப்படாமல். ஆகவே கவனிக்க வேண்டும். ஆகவே கர்த்தராகிய தேவன் ஒரு விசை கூட நம்மை ஒரு நாளும் மற்றவர்களை சத்துருக்களாய் நாம் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அப்போ ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லும் போது அந்த பந்தி என்றால் என்ன? உன் சத்துருக்கள் என்றால் என்ன? அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களிடத்தில் இயேசுவின் அன்பை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு பேர் உண்டு தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? அன்பின் தேவன். தமிழ்ல சொன்னா அன்பின் தேவன், ஆங்கிலத்தை சொன்னால் லவ் ஆஃப் காட், லவ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட பேர் இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்டியானிட்டி as per love of God. அந்த அன்பின் தேவனை வணங்குகிறவர்கள் அவர்களிடத்திலே அன்பு மட்டும்தான் இருக்கும்.
அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, அந்த அன்புக்கு பொச்சிருப்பு இல்லை, அந்த அன்புக்கு வேசித்தனம் இல்லை, அந்த அன்புக்கு இது கள்ளமானவர்கள், இவர்கள் சத்துருக்கள், இவர்கள் விரோதி என்று பாராது. ஒன்னே ஒன்று, இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவைக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய தேவன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு, கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு பின்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு அவரே முன்மாதிரியாக, நான் லவ் ஆஃப் காட், நான் அன்பின் தெய்வம், என்னை போல் நீங்கள் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம் அன்புள்ள தெய்வத்தை வணங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர்கள் அன்புள்ளவர்கள் என்று மட்டும்தான் நீங்கள் பேர் எடுக்க வேண்டும். உங்களை பார்த்தாலும், உங்க நடக்கையை பார்த்தாலும், உங்க உடையை பார்த்தாலும், உங்க போக்க பார்த்தாலும், வரத்தை பார்த்தாலும், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தாலும், இது கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஒழுக்கமானவர்கள், எப்போது ஒழுங்கானவர்கள், அவர்கள் தப்பானவர்கள் அல்ல, அவர்கள் அன்புள்ளவர்கள். ஆனபடினால் அந்த ஆண்டவர் இயேசு இவர்களை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. My cup runneth over, my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சத்துருக்களை நீ நேசிக்கும் போது, சத்துருக்களை நீங்கள் நேசிக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசித்து, உங்களை நேசித்து, உன் குடும்பத்தை நேசித்து, உன் மனைவி பிள்ளைகளுக்கு தேவன் அவர் என் பாத்திரம் நிரம்பி வடிய செய்வார். உங்க பாத்திரம் நிரம்பி வடிய செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, சகோதரா சகோதரி, உன் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன அள்ளியா கொடுக்க போறீங்க? உங்களாண்டது 1000, 500, 5000, 10,000 அள்ளியா கொடுக்க போறீங்க? உங்க வாயினால பிறரை வாழ்த்தும் போது, பிறரை உங்க வாயிலிருந்து வர சொல்லானது, அந்த வார்த்தையானது பிறரை நீங்கள் வாழ்த்தும் போது, நீங்கள் வாழ்த்தும் போதுதான் உங்கள் பாத்திரம் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை பார்த்து, என் சகோதரா, என் சகோதரி, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இன்றைக்கு புறப்பட்டு போ, இன்றைக்கு புறப்பட்டு போ. உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். கைகளை தட்டி போதும். எப்பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்? சத்துருவை நேசிக்கும் போது, விரோதிகளை நேசிக்கும் போது, ஆண்டவர் சொன்னார், சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே சத்துருன்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால் அந்த சத்துருவை நான் இந்த பூமியை விட்டு போனாலும் நான் சாகர வரைக்கும் அவனை மன்னிக்க மாட்டேன். நான் சாகர வரைக்கும் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி என்று ஒரு நாளும் நீ தீர்மானிக்காதே, நீ தீர்மானம் பண்ணாதே. உன் சத்துருக்களை நேசி, அவர்களை சிநேகிதர்களாக, அன்புள்ளவர்களாக நீங்கள் நேசியுங்கள். அப்படி நேசிக்கும் போதுதான் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேருந்து வானத்திலிருந்து கொட்ட போதா? இல்ல. கடவுள் பார்த்து, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் புருஷன் மூலமா வர வருமானங்கள், மனைவி மூலமா வர வருமானங்கள், பிள்ளைகள் ஒண்ணுமே, அந்த பிள்ளைகள் மூலமா வருகிற வருமானங்கள், பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பது, வியாதி இல்லாமல் பாதுகாப்பது, எப்ப பார்த்தாலும் மருத்துவமனைக்கு போய் கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் சீர்படுத்துவார், சுத்தப்படுத்துவார், குணமாக்குவார். எல்லாவற்றையும் உன் எல்லாத்தையும் கட் பண்ணி கர்த்தர் உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். என கண்பானவர்களே, ஆண்டவரை பார்த்து
என் பாத்திரம் நிரம்பி வழின்னு சொன்னீங்களப்பா. நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், என்னை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். ஓய்வு நாட்களில் தேவாலயத்துக்கு வராமல் இருக்கிறேனா? தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிறேனா? உபவாசம் போடாமல் இருக்கிறேனா? சத்துருக்களுக்காக உபவாசம் போடாமல் இருக்கிறேனா? என் அண்ணன் தம்பி தொப்புள் கொடி உறவுகளுக்காக உபவாசம் போடாமல் இருக்கிறேனா? அவர்கள் வாழ்வதற்காக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக உபவாசம் போடாமல் இருக்கிறேனா? நான் வாழ்ந்தா போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. என் தம்பி சர்ச்சுக்கு வரல, அவன் நாசமா போயிடணும். என் தங்கச்சி சர்ச்சுக்கு வரல, அவன் நாசமா போயிடணும். அவங்களாம் அப்படியே இருக்கணும், அவங்களாம் வாழவே கூடாது, நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலை உனக்கு இருக்கிறதா? அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? இன்றைக்கு உன் எண்ணத்தை, உன் குணத்தை சீர்தூக்கிப்பார், சீர்தூக்கிப்பார். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் வேகமா உள்ள வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உதாசீனப்படுத்த வேண்டாம், நேரங்களை காலதாமதமாக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனோடு கூட பயத்தோடு பக்தியோடு அமர வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே எந்த விதத்திலும் நாம் அவர் நம்மை நிரப்புவதற்கு நாம் பாத்திரவான்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் முதலாவது காரியம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற தலைப்பிலே முதலாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கவும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கவும். Continues all night prayer to God. Continues all night prayer to God. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனை பேர் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறீர்கள்? அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தனிமைப்படுத்திக் கொண்டு அவர் வனாந்தரத்தில் அவர் இரவெல்லாம் கண் விழித்து முழங்கால் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். வாசிக்க கேட்போம். லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And it came to pass in those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. Hallelujah. Hallelujah. அவர் தன்னை எங்க தனிமைப்படுத்திக் கொண்டார்? வாசிக்க கேட்போம். அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி, அவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, எங்க ஏறினாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க ஏறினாரு? ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தனிமைப்படுத்திக் கொண்டு அவர் ஒரு இரவு முழுவதும் அவர் மலையின் மேல் ஏறி, மலை பஞ்சு மந்தையை போட்டு வச்சிருப்பாங்க மலை மேல, சொல்லுங்க, இளவு பஞ்சு இருக்குமா? ஃபோம் இருக்குமா? என்ன பஞ்சு இருக்கும்? மலை மேல என்ன இருக்கும்? வெறும் பாறைகள் தான், கல்லு தான் இருக்கும். அந்த கல்லுல ராம் முழுவதும் முழங்கால் படியிட்டு உயர்த்தின கை பர்வதத்தை பார்த்து, பர்வதத்தை பார்த்து கையை உயர்த்தின கையோடு கூட முழங்கால் நின்று அவர் இரவும் முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் விரும்புகிற தெய்வ ஜனமே, எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு ராம் முழுவதும் ஜெபிக்கிறீர்கள்? தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மாத்திரமல்ல, உன் உறவுகளுக்காக, உன் தொப்புள்கொடி உறவுகளுக்காக, உன் கிராமத்துக்காக, உன் பட்டணத்துக்காக, உன்னுடைய தமிழ்நாட்டுக்காக, உன்னுடைய இந்திய தேசத்திற்காக, இந்த உலகம் முழுவதும் வாழ்கிற மக்களுக்காக, கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. 700 crores, 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 700 கோடி மக்களுக்காக ஜெபிக்க தவறிவிட்டோம். ஆனபடினால்தான் COVID-19 கொரோனா போன்ற வியாதிகள் இன்றைக்கு தேசத்தை, உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கண்பன தேவ ஜனமே, இயேசு நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜெபித்து போனார். அவர் ஜெபம் பண்ணி காண்பித்தார். ராம் முழுவதும் மலையின் மேல் ஏறி போய் மலையின்
முழங்கால் படிட்டு ராம் முழுவதும் ஜெபித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ராம் முழுவதும் ஜெபிக்கிறீங்க? ஆனா ராம் முழுவதும் ஜெபிக்கலன்னா கூட பரவாயில்ல. எத்தனை பேர் வீட்டுல ஒரு அட்லீஸ்ட் குடும்பமா சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் ராத்திரி வேளையில அதிகால வேளையில ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள்? ஒரு அரை மணி நேரம் டிவி சீரியலுக்கு கொடுக்கிற நேரத்தை, ஒரு அரை மணி நேரம் ஒரு டிவி சீரியலுக்கு கொடுக்கிற நேரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு கொடுங்கள், தெய்வத்துக்கு கொடுங்கள். காலையில எழுந்து இரவு நான் தூங்குற வரைக்கும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வத்தை, அந்த தெய்வத்திற்கு நேரத்தை கொடுத்தால், தெய்வத்தை நோக்கி பார்த்தால், நீயும் உன் குடும்பமும் உன் தேசம் சேமமாயிருக்கும். உன் தேசம் சேமமாயிருக்கும். உன் தேசத்தை சேமமாக்குவார், விசேஷமாக்குவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இரவெல்லாம் இயேசு கண்பிடித்து ஜெபித்தார். அதுபோல நீங்களும் நானுமாய் ஒவ்வொரு நாளும் நாம் கண்பிடித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் கண்பிடித்து ஜெபிக்கும் போதுதான் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். நீ கண்பிடித்து ஜெபித்தால் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த இடத்துல இது விளம்பூர்ல ஆரம்பிக்கப்பட்டு எங்க வீட்டு பலாமரத்து அடியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் 1996ஆம் ஆண்டுல பலாமரத்து அடியில நான் தனிமையாய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். 96ல ஜெபிக்க ஆரம்பித்து 2000ஆம் வருஷத்துல பனையூர் மாமரத்தால ஒரு குடிசையில 10க்கு 10 குடிசை, அந்த குடிசையில வந்து வாடகைக்கு நின்றேன். அந்த ஓனர் கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா சபை வளர்ச்சி அடைய கிட்டத்தட்ட 70 இடத்தை கொடுத்தார்கள். ஓனர் சொந்தமாக பிரிச்சு கட்டி அங்க இருந்தோம். 2005ஆம் ஆண்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6.25 ஏக்கர் ஆண்டவர் தேவாலயத்துக்காக கொடுத்தார். இந்த இடத்துல 2005ல இடம் வாங்கி 2006ல தேவாலயத்தை கட்டினோம். இன்று வரை கிட்டத்தட்ட ஆண்டவராகிய தேவன் 24 வருடங்களை கடந்து வர கர்த்தர் திரும்ப செய்தார். ஏன் பிரியமானவர்களே நான் சொல்லுகிறேன், இரவெல்லாம் கண்விழித்து ஜெபிப்பது, ராவெல்லாம் கண்விழித்து ஜெபிப்பது, இருந்த வேலையை ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டு அருமையான வேலையை, மனுஷன் கொடுத்த வேலை 58 வயசு ரிட்டையர்டு. ஆனா கடவுள் கொடுக்கிற வேலை என்னோடு மட்டுமல்ல, இறைப்பணியை செய்யும் போது, தேவனுடைய பணியை செய்யும் போது நான் மட்டுமல்ல, என் சந்ததி 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 இந்த இறைப்பணியை செய்யும். ஆனால் மனுஷன் கொடுத்த வேலையோ 58 வயசோட ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டு வந்துருவேன். ஆனா என் தேவன் கொடுத்த வேலை என்பது, இந்த ஊழியம் என்பது தலைமுறை செய்யக்கூடிய ஊழியம். இதுக்கு காரணம், மூலதனம் என்ன? இன்றைக்கு இந்த சபை நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன? இந்த சபையில அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் வந்து அவர்கள் நிரம்பி அவங்க வாழ்க்கையில் நிரம்பி வழிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன? என்னுடைய கடுமையான ஒரு தனி மனுஷனாய் நின்று, முழங்கல்ல நின்று ராமெல்லாம் நிற்பேன், மரத்தடியில் நின்று கிடப்பேன், பகலெல்லாம் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இரவு பகல் என் கர்த்தரை மட்டும் நான் தேடினேன். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு இங்கே ஆரம்பித்து இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முழுவதும் இந்த ஏழை, இந்த எளிமையானவனை ஆண்டவர் இன்னைக்கு அமெரிக்க தேசம் வரைக்கும் கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்ய, அற்புத அடையாளத்தை செய்ய கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டுமா? உன் வாழ்க்கையில் விசேஷங்கள் வர வேண்டுமா? உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய உன் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். உன் சத்துருக்களை விரோதிகளாக நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு நீ ஒரு முருகனா இருந்து மோர்கனா ஆணையோ, என்றைக்கு நீ பெருமாளா இருந்து பால் பெருமாளா மாறினாயோ, என்றைக்கு லதாவா இருந்த லில்லி லதாவா மாறினாயோ, அன்று முதற்கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற உங்களை தான் கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார், நிரம்பி வழிய செய்வார். கர்த்தருடைய நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் அளவில்லாமல்
எல்லாம் தருவார். பிள்ளைகளுக்கு வியாதி வராது, நோய்கள் வராது, நமக்கு பிடிகள் வராது, சூரிய மந்திர கட்டுகள் மாய் மாலம் எதுவும் வராது. ஒன்றுமே உன்னை பேய் பிசாசு அணுகாது. ராத்திரி வேளையில நீ எந்த 1 மணி 2 மணி ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் இந்த பகுதியில் நாம் நடத்துறோம். எதற்கண்டு பயப்படுவதில்லை. காரணம், உனக்காக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு உன்னையும் என்னையும் தேசத்து மக்களுக்காக பாதுகாக்கப்படுகிறது. ஒரே ஒரு முறை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரத்தம் செலுத்திவிட்டார். இனி ஒரு காலம் எந்த ரத்தமும் நீங்கள் சிந்த வேண்டாம். மனுஷ ரத்தமோ இல்ல மிருக ரத்தம் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் அறிவுறுத்தார். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் அன்புள்ள கடவுள், நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் அன்பாகவே இருக்கிறேன். நீங்கள் சத்ருவா பார்க்காதீர்கள், நீங்கள் விரோதியா பார்க்காதீர்கள், ஒவ்வொருவரும் அன்பாகவே நடத்துங்கள், அன்புள்ளவர்களாக இருங்கள். நான் லவ் ஆஃப் காட், அன்பின் தேவன். ஆனபடினால நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே நம்ம வாழ்க்கையில நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறேன். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour ராத்திரி வேளையில எல்லா வேலையை முடிச்சுட்டு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுளே இன்றைக்கு என் புருஷ வேலைக்கு போய் வந்தார், நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தோடு வந்தார், என் பிள்ளைங்க காலேஜுக்கு போனது எந்த பிரச்சனையும் இல்லாத வீடு வந்து சேர்ந்தது, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க நல்ல அற்புதமாக செய்தாங்க, பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. யாருக்கும் எந்த வியாதி நோய் இல்லப்பா, சந்தோஷமா நாங்க இருக்கிறோம், எங்களை சந்தோஷமா நடத்துங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு முழங்கால நின்று நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லும் போது கடவுள் நம்மளுக்குள்ள எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எந்த ஒரு நன்றியும் தேவையில்லை. அதான் சொன்னாரே, நானே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டேன், என் ரத்தத்தை நானே பரிமாறி கர்த்தர் என்னை இன்றி உலகத்துல வேற இல்லை. ஆகவேதான் நானே சிந்திட்டேன். இது இந்த ரத்தம் நீங்க சிந்த வேண்டாம், எந்த பரிகாரமும் நீங்க பண்ண வேண்டாம், நீங்க யாரும் எதுக்கும் எனக்கு செய்ய வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு, நீங்க என் தேவ சமூகத்தில் வாங்க, எனக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வீடுகள்ல ராத்திரிகள்ல நன்றி சொல்லுங்க. நீங்க ஜீவனை பாதுகாத்து நன்றி ஆண்டவர்னு சொல்லி படு. கடவுள் உனக்கு பஞ்சு மெத்தையாக இருப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல சுகமான ஆரோக்கியமான உறக்கத்தை கொடுப்பார். நாளவர்கள் எழுந்து, அப்பா நீங்க கொடுத்த நல்ல உறக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு மீண்டும் சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் என் குடும்பத்தை நடத்தி ஆண்டவர்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அப்படியே நடத்துவார். ஆகவேதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம கூட இரவு ஜெபம் வச்சோம், வரதே கிடையாது ஜனங்க. அப்புறம் 10 மணி வரைக்கும் வச்சோம், வரதே கிடையாது ஜனங்க. அப்புறம் இப்ப 7 மணி வரைக்கும் வச்சுக்கிறோம். என்ன ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள், வீடு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துவிட்டது. இதுக்கப்புறம் எதுக்கு கர்த்தரை இரவெல்லாம் நமக்கு அனுபவிச்சு ஜெபிக்கணும்? எதுக்கு அதெல்லாம்? அர்ப்பணியுங்கள், விட்டுக் கொடுங்கள், அர்ப்பணியுங்கள், தியாகம் பண்ணுங்கள். அவர் தியாகம் செய்தாரே உயிர் தியாகம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இரவுல 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு தான் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த வாழ்வு தினம் வாழ, பரிசுத்த வாழ்வு தினம் வாழ. We have to live holy life daily. ஆங்கிலம் சொல்லுகிறது we have to live holy life daily. பரிசுத்த வாழ்வு தினம் வாழ. அது என்னப்பா டெய்லி பரிசுத்த வாழ்க்கைன்னா எப்படிப்பா? ரோமர் 12:1 வசனத்தை வாசிக்க கேட்டோம். தமிழ் ஆங்கிலம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. Hallelujah. Hallelujah. We have to live holy life daily. பரிசுத்த வாழ்வு தினம் வாழணும், அல்லது பரிசுத்த வாழ்வு தினம் வாழ வேண்டும். ஆக வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1 சொல்லுகிறது,
அப்படி இருக்க சகோதரரே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை யாருடைய சரீரத்தை? அண்ணன் சரீரத்தையா, தம்பி சரீரத்தையா, புருஷ சரீரத்தையா, மனைவி சரீரத்தையா? யார் சரீரத்தை? முதல்ல உன் சரீரத்தை, அதுக்கப்புறம் உன் புருஷ சரீரத்தை, அதுக்கப்புறம் பிள்ளைகள் சரீரத்தை உங்களில் சேர்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரங்களை as for body, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். உங்க சரீரத்தை என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? ஆடை அலங்காரம் பண்ணுவதில் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆலயத்தில் வந்து முக்காடு போட்டா போதாது. முக்காடு என்பது நீ இருக்கிற வாழ்கிற இடத்திலும் உன்னுடைய சீலையை எடுத்து, உன்னுடைய புடவை எடுத்து, அந்த முந்தனை எடுத்து அப்படி தோல் மேல போட்டுக் கொள்வதும் அல்லது தலைமையில போடுவதும், இந்த முக்காடு என்பது மரியாதைக்குரியது, பரிசுத்தத்துக்குரியது. தினம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. வேதம் சொல்கிறது we have to live holy life daily. பரிசுத்த வாழ்வு தினம் வாழணும். சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் முந்தனை எடுத்து தலைமையில போட்டு அப்படி போட்டுக் கொள்வது மாத்திரம் அல்ல பரிசுத்தம். நம் ஆடை அலங்காரத்தை, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம். தேவனானவர் நமக்கு சொன்ன வார்த்தை. இன்றைக்கு பெண்கள், ஆண்கள் எந்த விதத்தில் உடைகளை அணிந்து கொள்கிறோம்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். முதலாவது உன் ஆடையினாலே உன் சரீரத்தை பரிசுத்தமாக்க. ஆடைகளால் பரிசுத்தமாக உன் சரீரத்தை ஒரு நபர், ஒரு மனுஷன் இச்சையோடு பார்க்கக்கூடாது. ஆனானால் பின்னானால் அடுத்தவர்களுடைய இச்சைக்கு ஆளாகத்தனமாக நம்முடைய உடைகள் இருக்கக்கூடாது. அவர் தான் சொன்னார், முதலாவது உன் சரீரங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். இன்னைக்கு ஆடைகளை எவ்வளவு, ஆடைகளில் பரிசுத்தம் இல்லை. தேவாலயத்துக்கு வரும்போது மாத்திரம் முக்காடிடக்கூடாது. பிரியமானவர்களே, நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன்னுடைய முந்தனை உன்னுடைய தோளின் மேல் இருக்க வேண்டும். ஒரு பெரியவர்கள், முதியவர்கள் அல்லது யார் வந்தாலும் வீட்டை தேடி வரும் பொழுது உங்கள் முந்தனை என்பது உங்கள் தலைமையில் இருக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிற மரியாதை. நீ செய்கிற வேலையை விட்டுட்டு அந்த துணி எடுத்து தலையில போட்டுக்கொண்டு உன்னுடைய தோளின் மேல் அல்லது தோளின் மேல் போட்டுக்கொள்ளும் போது அவர்கள் கொடுக்கிற மரியாதை, அவர்கள் வருகிறவர்கள் பார்க்கும்போது நம்மளை கண்டவுடனே அவர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள். நீ தண்ணி கொடுக்கிற, டீ தண்ணி கொடுக்கிற, காப்பி தண்ணி கொடுக்கிறது அப்பாற்பட்டது. ஆனால் முதல்ல அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை, கணத்தை நீ செய்கிற வேலையை விட்டுட்டு எழுந்து அப்படி துணி எடுத்து மேல போட்டு அதாவது ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போதே அவர்கள் பரவாயில்லவா, நம்மளை வரவேற்கிறார்கள், நம்மளை நேசிக்கிறார்கள், நம்மளை அன்பு செலுத்துகிறார்கள் என்று நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவன் கனமணினால் அவனை கனப்படுத்துவேன். குழந்தைகளானாலும் சிறுவர்களானாலும் இந்த சிறியவரை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, ஏன் கிறிஸ்தவர்கள் வந்த பாஸ்டர் சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர் சோத்திரம் சொல்லுவோம். அடுத்துக்கு வந்தாங்கன்னா கிடையவே கிடையாது. அடுத்துக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். உன் கண்ணின் பார்வை பரிசுத்தமா இருக்கணும். உன் கையினால் நீ செய்கிற கிரியைகள் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் இந்த பூமி மக்கள் உன்னை நம்புவார்கள். உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். சொல்ல காப்பாற்றணும். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அதை செய்வார். சொன்னை சொல்ல காப்பாற்றும் தெய்வம் இயேசு. அவர் சொல்ற வார்த்தையை நம்ம நிலைநிறுத்தணும். உன் சரீரங்களை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான நீ அப்படி உன் சரீரங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வது. நான் பார்க்கிறேன், அநேக ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப அசதியா வரீங்க. இன்னும் 100 வருஷம் வந்தா கூட இப்படிதான் வருவீங்க. எத்தனை கொரோனாக்கள் வந்தாலும் இப்படிதான் வருவீங்க. ஆலயத்துக்கு 6:30 மணி
7 மணி சர்வீஸ்ல 7 மணி, 9 மணி 9 மணி. அந்த சர்வீஸ் ஹார்டர். அவ கொஞ்சம் கூட என்ன கூடாது, பலவீனம் இருக்க கூடாது. ராத்திரி 3:30 மணி பாஸ்டமா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்துருங்க. எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 6:30 மணி, 6:45 சர்வீஸ். 3:30 மணிக்கு எழுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன். கண்ணை மூடி மூடி பார்க்கிறேன், தூக்கம் வரமாட்டு. ஏன்? ஓய்வு நாள், ஓய்வு நாள், ஓய்வு நாள். கர்த்தர் நடத்த வேண்டிய விதங்கள் வித்தியாசம். ஆகவே பரிசுத்த வாழ்வு தினம் தினம் ஆட வேண்டும். வாசிக்க. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. என்னவோ ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம சரீரமாகப்பட்டது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. கற்பனை தேவ ஜனமே, பரிசுத்த வாழ்வு தினம் தினம் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் இன்னும் 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் வருகைக்கு ஆயத்தம் பண்ண முடியும். நீங்கள் பரிசுத்தமா வாழ்ந்தால்தான் கர்த்தருக்கு உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உறவு தொப்புள்படி உறவுகளையும் சூரிய மந்திரத்தில் சாகாதபடி, பாவத்தில் சாபத்தில் விழுந்து செத்து போகாதபடி அவர்களை பாதுகாக்க முடியும், அவர்களை பரிசுத்தமாக்க முடியும். உன் வழி பரிசுத்த வழி என்பதை உன்னை கொண்டுதான் உன் குடும்பம், உன் கிராமம், உன் பட்டணம், உன் தேசம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் அல்ல, பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. என் ஆண்டவரின் பாவத்தை சாபத்தை ரட்சித்தார். அந்த ரட்சித்த தெய்வத்தை நான் மனதார நேசிக்கிறேன், மனதார ஆராதிக்கிறேன். நாம் பெற்ற நன்மையை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்ற நன்மை பிறரு புசிக்க வேண்டும். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்து பிறருக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வேண்டாம். எப்பொழுது நாம் உண்ணுகிற உணவு அது பிரியாணி ஆனாலும், ஒரு ஏழை தரித்திரன் நம் வீட்டு வாசல் வழியே போகும்போது அந்த பிரியாணியை நீ முதல்ல அவங்களுக்கு அள்ளி கொடுத்துப்பார். ஆண்டவர் நான் ஏழையின் கோலத்தில் நான் வருவேன் என்று சொன்னாரே, வாசப்படியில வந்து உன் வாசப்படியை தட்டுவேன் என்று சொன்னாரே, கதவை தட்டுவேன் சொன்னாரே. ஓபன் தி டோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்ல போற ஒரு தரித்திரரை பார்த்து அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கும் போதுதான் உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் குடும்ப நிரம்பி வழியும், உன் பிசினஸ் நிரம்பி வழியும், உன் தொழில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும், உன் பிள்ளைகள் படிப்பு பட்டத்தில் நிரம்பி வழிவார்கள், உன் பிள்ளைகள் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்கள், உன் பிள்ளைகளுடைய சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்படும். ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒரு பாவியாவோ அல்லது நீ ஒரு விரோதியா சத்துருவாவோ நீ கடைசி வரைக்கும் வாழ்வுன்னு சொன்னா, ஒன்னல்ல ரெண்டல்ல 4 தலைமுறை உன் சந்ததி பாடுபடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறை 100 வருஷம் வச்சுக்க, 400 வருடங்கள் கிட்டத்தட்ட உன் சந்ததி பாடுபடும், கஷ்டப்படும், எழுந்துக்க முடியாது. ஆகவே நீ இப்ப வாழ்கிற நாட்கள்ல தினமும் பரிசுத்த வாழ்வு தினம் நீ வாழும் போது நீ நிரம்பி வழிவ, உன் சந்ததிகளை நிரம்பி வழியும். 1000 வருடம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பரிசுத்த வாழ்வு தினம் வாழும்போதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்வில் அற்புதங்கள் உன்மூலம் நடக்கணும். நீங்க பரிசுத்த வாழ்வு தினம் தினம் வாழும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் மூலமா அற்புதங்கள் நடத்தலாம். உன் மூலமாக அற்புதங்கள் உன் மூலம் நடக்கணும். அப்போ miracle will happen through you என்று சொல்கிறார். miracles will happen through you
அப்படி என்றால் அற்புதங்கள் உன் மூலம் நடக்க வேண்டும். யோவான் புத்தகம் ஜான் சாப்டர் 4:14. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜுவாலமாய் உருகிற, அது நித்திய ஜுவாலையாய் இருக்கிற உருகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். உருகுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீர், இந்த வார்த்தை, இது உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு, இது உனக்கு அற்புதங்கள் செய்யப்பட்டு, உனக்கு அதிசயங்கள் நடத்தப்பட்டு, உன் வாழ்க்கையை உன்னை உயர்த்த வைத்து, உன் வாழ்க்கையை நீ ஆசீர்வாதங்களை பெற்று, நீ 100 ஆண்டு காலத்துக்கு 1000 வருட அரசாட்சிக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அதன் மூலமாக நீங்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு உங்க கையை நீ நீட்டும் போது அவங்க மேல இருக்கிற பேய்கள் ஓடும், அவங்க மேல இருக்கிற பிசாசுகள் ஓடும், அவங்க மேல இருக்கிற சூரிய மந்திர கட்டுக்கள் நீ கை நீட்டினால் கர்த்தர் கட்டுக்களை அறுத்து போட்டு அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை கணப்படுவோம். கை இருந்த மாத்திரமே நீ பெற்ற அற்புதத்தை, நீ பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும். வியாதிப்பட்ட நோயாளிகள், பிணியாளிகளுக்கும் சூரிய மாந்திர கட்டுக்களிலே, ஏன் கேன்சர் வியாதிகள் எத்தனை பேருக்கு நம்ம திருச்சபையில கேன்சர் வியாதிகள் குணமாயிருக்கிறது. கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்கு நீ கை நீட்டி ஜெபம் பண்ணு, அங்க அற்புதம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நீ கையை நீட்டி ஜெபம் பண்ணு, உன் மூலம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீ என்ன அற்புதத்தை பெற்றுக் கொண்டாயோ அந்த அற்புதம் உனக்குள்ளே கிரியை செய்யும். அது ஜீவ ஊற்றாய், அது நீர் ஊற்றாய், அது பிணைந்து, அது முளைத்து, அது விதைவிட்டு, அது முளைத்து, அது உன் மூலம், அது நீ கையை நீட்டும் போது அங்க அற்புதம் நடக்கும். ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. சொல்லுங்க, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் கடந்தோடுது, பாவங்கள் கடந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஐயா, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி அற்புதங்கள் உண்மையோடு நடக்கும், அற்புதங்கள் உண்மையோடு நடக்கும். நீங்கள் கரவீட்டினால் இயேசு அற்புதம் செய்வார். கடைசியாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்மன தேவ ஜனமே, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். மை கப் ரன்னத் ஓவர், என்
முதலாவது இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். இரண்டாவது பரிசுத்த வாழ்வு தினம் வாழணும். மூன்றாவது அற்புதங்கள் உன்மூலம் நடக்கணும். நீ அற்புதத்தை பெற்ற ஆளா மாத்திரம் உட்கார்ந்து இருக்காத. புரியுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கினாண்டவரே பாஸ்டர் அப்பா அற்புதத்தை பெற்றுக்கினேன், எனக்கு அது போதும், நான் அப்படி இருக்கிறேன். ஊன அற்புதம் நடக்கணும். அப்பதான் உன் பார்க்கிற நன்றி வழியும். அப்படி நடக்கும். விடப்பட்ட நன்மையை அனுபவிக்க எழுந்து நீ ஒரு படி எடுத்து வைப்ப. ஒரு படிக்கு வைக்கும் போது அடுத்த ஸ்டெப்ல சாத்தா முடியுமா? இந்த படி வைப்ப, இந்த கால வைப்ப, இந்த கால எடுப்ப, அங்க வந்து உட்காருமா, விடவே மாட்டான். அப்படி என்ன செய்யணும்? அப்பா செஞ்ச அற்புதம். இயேசு சொன்ன என்ன சொன்னார்? நான் செய்த அற்புதங்களை காட்டிலும் யார் செய்வாங்க? என் ஜனங்கள், என் சீஷர்கள் செய்வார்கள், என்னை காட்டிலும். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடுத்திருக்கும் போது, இப்போ நீங்க அற்புதத்தை பெற்றவர்கள், அற்புதத்தை பெற்றவர்கள் என்ன செய்யணும்? நீங்க போய் அநேகருக்கு அற்புதத்தை இயேசப்பா கிட்ட வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். யோவான் 4:14 சொல்கிறது, அற்புதங்கள் உன்மூலம் நடக்கணும். அற்புதங்கள் உன்மூலம் நடத்தி அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. எனக்கு கல்வான இயேசு சுவாமி, இந்த நல்ல காலவலைக்காக நன்றி. இந்த காலவலையில தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை ஆரம்பம் முடிவு வரை என் தேவன் பக்கபலமாக இருந்து நடத்தி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். தேவனே, இன்று உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர், மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதலாவது எல்லாம் பிள்ளைகள் கண்விழித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். Continues all my prayer to God. இரண்டாவதாக பரிசுத்த வாழ்வு தினம் வாழணும்னு சொன்னேன். We have to live holy life daily. மூன்றாவது அற்புதங்கள் உன்மூலம் நடக்கணும். Miracle will happen through you. Miracle will happen through you. அற்புதங்கள் உன்மூலம் நடக்கவே. அப்படி செய்யும் போதுதான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிள்ளைகள் பாத்திரம் அவர்கள் செய்கிறதான வேலை, தொழில், பிசினஸ், பிள்ளைகள் படிப்பு, குடும்ப ஆசீர்வாதத்தில், கணவன் மனைக்குள்ள சமாதானத்துல, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானத்துல, ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய், செவி கொடுக்கிறவர்களாய், அவர்கள் வாழ்கிற கிராமத்தில் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எடுத்து பயன்படுத்தபடி அடியை செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள், இந்த இந்திய தேசம், உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் யாவரும், ஆண்டவர் ஜாதி வர கருத்துக்கள் யாவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. யாவருக்கும் கொரோனா, COVID-19 வியாதி, தொற்றுதல், கிருமிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் ஒரு சமாதானத்தினாலே ஊற்றி, தேசத்தில் ஒரு சமாதானத்தை ஊற்றும்படி, தேசத்தில் உலகத்தில் ஒரு சமாதானத்தை ஊற்றும்படி, தேசத்தின் மேல் இப்படி சினத்தை அகற்றி ஆண்டவரே மக்களுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகத்தை பலத்தை மாறுகின்ற தருபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல ஞானம், கிருபையாய், தாயமாய் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நன்மையை, அந்த மக்களை பாதுகாக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை கர்த்தர் மெய்யாகவே அவருக்கு நல்ல ஞானத்தையும் தெளிவையும் இன்னதிகமாய் கொடுத்து கர்த்தருக்கு பயன்படுத்த இன்னதிகமாய் எங்க இந்திய பிரதமரை கருத்தில் படுக்கிறோம். அவரையும் கூட இந்த இந்திய தேசத்தை நடத்தக்கூடிய தாளந்துகள், ஞானம், கிருபை, பலன், தாயம், ஒத்தாசை, உதவிகள் அத்தனை தேவனால் போதிக்கப்பட, தேவனால் ஆண்டவர் கிடைக்கப்பட, அவர்கள் இந்த தேசத்தின் மக்களை, நாட்டை, ஒவ்வொரு ஆண்டவர் ஸ்டேட்டையும், மாநிலங்களையும் அவர்கள் நடத்தக்கூடிய வெளிநிறுத்தங்கள் சரியானவர்கள் இருக்காங்க திருவதால். அதோடு இந்த உலகத்துல வல்லரசா இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளை, அமெரிக்க தேசத்துல
டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். நடத்தக்கூடிய பாவ ஞானம், God is great, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் இன்னைக்கு தேசத்தை நல்வழிப்படுத்தும்படியாய் தேசத்து மக்களுக்கு அமெரிக்க தேசம் முழுவதும் தேவாலயங்களை திறந்து, ஆலயங்களை திறந்து நீங்கள் ஆராதனைகள் செய்யுங்கள். அப்பொழுது அமெரிக்கா உலக நாடுகளிலே இருக்கிற எல்லா அந்த கொரோனாவில் சாகிற மக்கள் காப்பாற்றப்படுவதை சொன்ன போது இன்னைக்கு படிப்படியாய் குறைந்து கொண்டு 10,000 பேர் மதித்தவர்கள் இன்றைக்கு எவ்வளவு குறைவாகிவிட்டது. அப்படியா எடுத்து கர்த்தர் தேசத்தை பயன்படுத்தும், தேசத்தை நன்மையினால் முடிசூட்டும். என் தேவன் நிரம்பி வழிய செய்யும். இந்த தேசம் நன்மையினால் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். சுகத்தால், பலத்தால், ஆரோக்கியத்தால் நிரம்பி வழியட்டும். மக்கள் செய்கிற தொழில், பிசினஸ், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எங்களுடைய இணையதள வாயிலாக நீங்கள் இந்த வீடியோக்களை, நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நேரலையிலும் இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல், இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் நீங்கள் பார்த்து நீங்கள் நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் தொழில் நிரம்பி வழிய செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.